இமாம் ஷவுகானி அவர்கள் இந்த ஆயத் மூலமாக குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாய்மின் தாமுஹு இல்லா ஐயக்கூனு மைத்தத்தன் நவ் தமன் மஸ்ஃபூஹனுங்கிற ஆயத்தை வைத்து என்ன செய்ய முடியாது, இரத்தமெல்லாம் நஜிஸ் என்று சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் சொல்கிறாங்க சியாக்குல் ஆயாவோட நோக்கம் ஹராம் ஹலாலை பற்றி பேசுகிறதே தவிர தாஹிரா இல்லாட்டி நஜிசா என்று சொல்வதல்ல. அப்போ சுத்தத்தை பற்றி பேசுகிற இடம் அல்ல அது. இந்த சியாக்கு அந்த ஆயத்துடைய முன்பின்னை பார்க்கும் பொழுது எது ஹலால் எது ஹராம் என்று பேசுகிற விஷயமே தவிர சுத்தமாக நஜிசா என்று பேசுகிற இடம் இல்லை என்று சொல்கிறாங்க. இரண்டா குல்லா அஜிது ஃபீமா ஊஹி இலைய முஹர்ரமன், எனக்கு ஹராமான ஒன்றும் கிடையாது, ரத்தம் ஓட்டப்பட்டதை தவிர. ஹராம் எல்லாம் நஜிஸ் அல்ல. உனக்கு தானே லா தலாசும பைனல் தஹ்ரீமி வன் நஜாசா, ஹராமாக இருக்கலாம் ஆனால் நஜிஸாக இருக்க முடியாது. உதாரணத்துக்கு இன்னொரு ஆயத்தில் நாங்கள் சொல்ல போகிற விஷயத்தை பார்க்கலாம். எப்படி இன்னொரு ஆயத்தில் வந்திருக்குது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். சாராயமும் சூது விளையாடுவதும் அன்சாபுகளும், அதாவது ஒரு இடத்துல ஞாபகார்த்தமாக ஒரு கல் ஒன்று வச்சு அங்கே போயிட்டு அறுத்து கொடுப்பாங்க. அடுத்தது வல் அஸ்லாமு, அஸ்லாம் என்று சொன்னால் அந்த அம்புகள் இருக்கும், பல அம்புகள் அதில் ஒன்றில் செய் என்றிருக்கும், ஒன்றில் செய்யாத என்றிருக்கும். அப்போ எடுப்பாங்க, எடுத்து அதில் செய்கிறேன் செய்வாங்க, செய்ய வானாண்டிச்சு செய்யாமடுவாங்க. அப்போ இதுகளெல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். இப்போ இதில் அன்சாபும் அஸ்லாமும் வந்துக்கிட்டு அந்த அந்த சிஹாமுகள், அதாவது அந்த 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 சஹமுகள், அம்புகளோ அல்லது இந்த கற்களோ நஜிஸ் என்று யாரும் சொல்கிறல்ல. பில்லிஜ்மா அதுகள் அவைகளும் சுத்தம். ஆனால் அந்த இடத்துல ரிஜிஸ் என்று பாவிக்கப்பட்டிருக்குது. அப்போ அங்கே செயலைத்தான் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்றுதான் ஷவுகானி அவர்கள் தங்களுடைய செயலுள் ஜர்ராரிலே சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த மாதவிடாய் இரத்தத்தை தவிர மற்ற இரத்தங்கள்லாம் சுத்தம் என்று சொல்பவர்கள் சில ஆதாரங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதில் புகாரியில் முஅல்லக்காக வந்த ஹதீஸ், அதுவும் சீகத்து தம்ரீத் வயுதுகர் அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானஃபி கஸ்வத்தி தாத்து ரிகா என்ற யுத்தத்தில் இணைஞ்ச ரசூலா இருந்தார்கள். ஃபருமிய ரஜுலுன் பிசஹமின், ஒரு அம்பால் ஒரு மனிதர் எறியப்பட்டார். ஃபனஸபஹுத்தம், ரத்தம் பீருட்டு பாய்ந்தது. ஃபரக்கா, ருக்கு செய்து, வசஜத வமதா ஃபி ஸலாத்தி, சுஜூ செஞ்சு அப்படியே தொழுதார்கள். அப்போ இந்த மனிதன் ரத்தம் நஜிஸாக இருந்தால் அவங்க என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து தொழ முடியாது. அப்போ எனவே அது ரத்தம் சுத்தம் என்று சொல்லி இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை இரத்தம் வெளியாகிறது ஒதுவை முறிக்காது என்பதை கொண்டு வந்திருக்கிறான். இந்த 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 முஅல்லக இமாம் புகாரி அவர்கள் இரத்தம் வெளியாகிறது மூலமாக என்ன செய்யாது, ஒது முறியாதுங்கிறது. ஆனால் இவங்க என்னத்துக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால் அதை இதில் இணைஞ்சிக்கிறாங்க, அந்த இரத்தம் வர வர இணைஞ்சிக்கிறாங்க, தொழுதிருக்கிறாங்க என்று சொல்லி. அப்போ இது முஅல்லக்கா இருக்கிறதுனா என்ன சொன்னாங்க, அதை எங்களத்துல மௌசூல் என்று பார்க்கணும். அப்போ அபு அஹ்மதுல அபு தாவூதுல எல்லாம் இது இஸ்னாதோட மின் தரீக் முஹம்மது பின் இஸ்ஹாக் அன் சதகத் பின் யசார் அன் அகீல் பின் ஜாபிர் அன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமான்னு அந்த வந்திருக்கிறது. அதை இப்னு ஹுஸைமா சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் இவங்கள் எல்லாம் இதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது சஹீஹானது அல்ல. ஏனென்றால் அகீல் பின் ஜாபிர்ங்கிறால் மஜ்ஹூல். அப்போ அவர் மஜ்ஹூல் அடிக்கிறது தான் அந்த ஹதீஸ் எடுத்து. அதனால தான் இமாம் புகாரி நினைஞ்சாங்க முஅல்லக்காக, அதுவும் சீகத்து தம்ரீதா, அதாவது அதை பலைனம்ங்கிறதை காட்டுவதற்காக வேண்டி அந்த யுதுக்கர் என்று சொல்லை என்ன பாவித்து இருக்கிறார்கள். அடுத்தது இரத்தமெல்லாம் சுத்தம் என்று சொல்றார்கள். இன்னொரு ஹதீஸையும் ஒரு அசர் உண்டு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஒரு அசரை ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். அதில் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்தார்கள். அதனுடைய இரத்தமெல்லாம் அவர்களிலே பட்டு விட்டது. தொழுவைக்கு இகாமத்து சொல்லப்பட்டது. தொழுதார்கள், ஒது செய்யவில்லை. அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன, அந்த இரத்தம் நஜிஸ் இல்லை,
என்கிறது அதில் எங்களுக்கு விளங்குது என்று அவங்க ஆதாரமாக என்ன செய்ய சொல்கிறாங்க. அதே போல் ரத்தம் என்ன ரத்தத்தை சுத்தம் செய்யலை வலம் எத்தவத்தான் அப்போ ரத்தம் நஜிஸ் அல்ல என்று ஆதாரமாக பிடிக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து அப்துல் ரஸாக்கில் முசன்னஃபில் அனி சௌரி அன் ஆசிம் இப்னு சுலைமான் அவர் அஹ்வல் عن ابن سيرين محمد بن سيرين قال نحر ابن مسعود جزورا فتلطخ بدمه وفردها ثم أقيمت الصلاة فصلى ولم يتوضأ. அப்போ இந்த இஸ்னாதில் முன்கத்தி ஒன்று இருக்குது. இதில் முஹம்மது இப்னு சீரீன் வந்து இப்னு மசூத் அவங்கள்ட்ட ஹதீஸ் எடுக்கல என்று என்ன செய்கிறாங்க இமாம் பைஹக்கி அவங்க தங்களுடைய சுனன் கபீரில் வந்து இப்னு சீரீன் அப்துல்லா முன்கத்தி அப்போ அவங்கள்ட்ட ஹதீஸ் எடுக்கலை. ஆனால் ஒரு ரிவாயத்தில் இப்னு சீரீனுக்கும் இப்னு மசூதுக்குள்ள வாசித்தா சொல்லப்பட்டு வந்திருக்கு. யஹ்யா இப்னு ஜஸ்ஸார்ங்கிற ஒரு வாசித்தா சொல்லப்பட்டு வந்திருக்காரு. அவர் சிகா. ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்று சொன்னோன்னு அதில் ஹுஷைம் அன் ஹாலிதில் ஹத்தா ஓ மன்சூர் என்று செய்கிறாரு கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஹுஷைம் வந்து என்ன வந்து முதல்லிஸ். அப்போ முதல்லிஸ் என்ற அஹ்பர்னான் என்றதை சொல்லியிருக்கிறது தானே. அப்போ நாம் எடுக்கத்தானே வேணும் என்றால் எடுக்கல. காரணம் என்னவென்றால் ஹுஷைம் என்ற ஒரு விசேடமான ஒரு தத்ரீசுல் ஆத்துஃப். ஒரு ஆள்கிட்ட ஹதீஸை கேட்டிருப்பார், இன்னொரு ஆள்கிட்ட கேட்டிக்க மாட்டார். ரெண்டு பேரையும் ஆத்துஃபை கொண்டு ஹத்ததனா ஃபுலான் ஓ ஃபுலான். அப்போ முந்தைய ஆள்கிட்ட அவர் எடுத்திருப்பார், ரெண்டாவது ஆள்கிட்ட எடுக்காமல் இருப்பார். இங்கே வந்து ஹாலிதுல் ஹத்தா ஓ மன்சூர் இப்னு ஜாதான் என்று வந்திருக்கு. அப்போ இவர் ஹாலிதுல் ஹத்தாக்கிட்ட ஹதீஸை எடுத்திருக்காரு, மன்சூர் இப்னு ஜாதான்கிட்ட என்ன செய்யலை, ஹதீஸை எடுக்கல. அதாவது மாத்தூஃப் வந்து எடுக்கல, மாத்தூஃப் அலை வந்து எடுக்கல. இந்த தத்ரீசுல் ஆத்துஃபில் வந்து அப்போ சொல்லலாம் வந்து அப்போ ஹாலிதுல் ஹத்தாட்ட கேட்டுதானே, அப்போ ஹதீஸ் சஹீஹ் தானே என்று பார்த்தால் வேறொரு ரிவாயத்தில் மன்சூரை முற்படுத்தி ஹாலிதை பிற்படுத்தி கொண்டு வந்திருக்கார். அதாவது ஹாலிது வந்து மாத்தூஃபாகவும் மன்சூரை மாத்தூஃப் அலையாக கொண்டு வந்திருக்கார். அப்போ இதில் என்ன, அப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ எனவே இந்த ரிவாயத்தை ஹுஷைம் ரிவாயத்தை இங்கே எடுக்க முடியாது. மூணாவது வஜ்ஹில் வந்திருக்குது. எப்படி என்றால் மஅமர் அன் கதாதா அன் இப்னு சீரீன் அன் யஹ்யல் ஜஸ்ஸார் அந்த வாசித்தா சொல்லப்பட்டு. அப்போ அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கின்ற கதாதா வந்து என்ன இல்லை என்ன ஒரு அவர் முதல்லிஸ். அப்போ இப்படி இருக்கிறதுனால இந்த ரிவாயல் முன்கத்தியாக தான் அசஹ் மாதிரி எனக்கு என்ன தென்படுது. ஆனால் மஜ்மூ ரிவாயத்தை வச்சு ஒரு வேளை இப்னு மசூத் அப்படி தொழுதிக்கலாம்ங்கிற சொல்றதுக்கு இடம்பாடு இருக்குது. ஆனால் இப்னு சிரீன் பிறகு இந்த ஹதீஸ் ரிவாயத்தை செய்கிறத தவிர்ந்து கொண்டார் என்று ஒரு ரிவாயத்தும் இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் இதில் கவுலுர் ராஜிஹ் வந்துக்கிட்டு மாதவிடாய் இரத்தத்தை தவிர மற்ற எல்லா இரத்தங்களும் சுத்தமானவைகள் தான். ஹைதுடைய இரத்தம் மட்டும்தான். ஏனென்றால் அது நஜிஸ்ங்கிறதுக்கோ அல்லது தஹாரா என்று சொல்றதுக்கோ ரெண்டுக்கும் ஆதாரங்கள் இல்லை. அந்த தஹாரா என்று சொல்லதுக்கு கொண்டு வந்த ஹதீஸ்கள்லையும் பிரச்சனை இருக்குது. நஜிஸ் என்று சொல்லி ஆதாரமாக ஆயத்தை முன் போடுறாங்க, அதுலேயும் அந்த தலாலா வந்துட்டு லைஃபா. அப்போ எனவே மனிதன் ரத்தம் அல்ல, நஜிஸ் அல்ல. அதே போல் ஏனைய பிராணிகளுடைய ரத்தம் நஜிஸ் அல்ல, ஆனால் ஹைதரத்தை தவிர என்பதுதான் ராஜிஹான சொல். வல்லாஹு ஆலம்.